மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த 2025 குரூப் 4க்கான 10 டே டிக்யூ இன்னைக்கு விட்டுருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கேள்விக்கான சரியான பதிலை பார்ப்போம். பிழையான தொடரை கண்டறிய கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஒன்று மட்டும் தவறு. என்னன்னா ஆப்ஷன் சி, காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. அடுத்த வினா, வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. இதுக்கு விடை என்னன்னா ஆப்ஷன் பி, ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. சற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிய. சற்றம் என்றால் பகை, அதன் எதிர்ச்சொல் நட்பு, அதாவது கேண்மை. அடுத்த வினா, பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிய. எதிர்கால பெயரச்சம். நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையால் அணையும் பெயரை கண்டறிய. நடந்தவன். வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிய. வைத்தாள். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகின்றது. ஆப்ஷன் ஏ, கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுற்று சொற்களாகும். காரணம் இடப்பொருள்களை சுட்டுவதற்காக ஆ, இ, உ வந்துள்ளது. கூற்று சரி, காரணம் சரி. பொருந்தா இணையை கண்டறிய. ஆப்ஷன் சி, ஐ, ஆ. குறில் நெடில் சொற்களுக்கான சரியான பொருளை கண்டறிய. கணம் கணம். கணம் என்றால் கூட்டம், கானம் என்றால் பொன். சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம் இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது. கூற்று தவறு, காரணம் தவறு. பின் வருவனவற்றில் சந்தி பிழையற்ற சொற்றொடரை தேர்க. அங்கு கண்டேன், இங்க இக்கு வரக்கூடாது. அடுத்த கேள்வி, காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. பிழை திருத்துக. கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம் உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். என்னன்னா கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்த வினா, ஊர் பெயர்களோடு மறுவு சொற்களை பொறுத்துக. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 2. இரு பொருள் தருக. தாரணி. தாரணி என்றால் பூமி, உலகம். ஒரு பொருள் பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிய. மேல் பகுதி. பொருந்தா சொல்லை கண்டறிய. ஆப்ஷன் டி, வியாழம். நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42. கழக தமிழ் அகராதி 1964. பவானந்தர் தமிழ் சொல்ல அகராதி 1925. வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய இம்மூன்று அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனைனா 70. 20வது கேள்வி, டேஸ் டேஸ் உறவோர் ஆயினும் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே. இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உறவோர், மடவம். ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தல் குறியை கண்டறிய. முக்கார் புள்ளி. பொறுத்துக. சாந்து, அறை, குருவி, ஓப்பு, சுனை, குடை, அருவி, இழிதல். ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஒளி மரபை கண்டறிய. புல் சிமிழ்க்கும். அடுத்த விடை, பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிய. பூமி சுழல்கிறது. கூற்று யானைகள் விரைந்து ஓடியது. காரணம் யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும். கூற்று தவறு, காரணம் தவறு. பிறவினை தொடரை கண்டறிய. அரசன் மாலை அணிவித்தான். எவ்வகை வினை என்பதை கண்டறிய. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும். ஆப்ஷன் ஏ, செய்வினை செயப்பாட்டு வினையாக மாறும் போது. வரலாற்றியலில் ஒயிட்ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிய. ஆப்ஷன் டி, பிரிட்டானிய அரசு அலுவலகம்.
இணையான தமிழ் சொற்களை பொருத்துக. ஆப்ஷன் பி சரியான விடை. ஏக்கு 4, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 2. புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலை சொல்லை தருக. கடற்கரை இறக்கம். பொருத்துக. ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வெட்டிரான் அப்படின்னா ஆப்ஷன் பி திறனாளர் என்று அர்த்தம். மீண்டும் ஒரு கலைச்சொல். கிளாசியர்னா பணியாறு என்று அர்த்தம். தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள்னா பகையை நீக்குதல். அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற பயக்கும் நற்பாலவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறியனா ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. அடுத்த வினா மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிய. ஆப்ஷன் பி தே சரியான விடை. ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை கண்டறிய. அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி, அடியற்ற மரம் போல் வீழ்தல், மத்தில் அகப்பட்ட தயிர் போல் மனம் உடைதல், புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல். அடுத்த வினா உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தாற் போல. இத்தொடரில் உயிர் சுற்று என்பது என்னன்னா உயிர் என்றால் நகம் என்று அர்த்தம். உயிர் சுற்றுனா நகச்சுற்று. பொருத்துக. கால்புக். இந்த பொருத்துக்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் டி. ஏக்கு 4, பிக்கு 1, சிக்கு 2, டிக்கு 3. அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் கண்டறிய. போற்றுதல். தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டது. பிரெஞ்சு மொழி. சரியான இணையை கண்டறிய. ஆப்ஷன் 2 தான் சரி. முடியரசன் எழுதிய நூல்தே வீரகாவியம். பூட்கை என்ற சொல்லின் பொருளை தேர்வு செய்ய. குறிக்கோள். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னா தேவநேய பாவாணர். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துகள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிய. கண்ணெழுத்துகள். ஏழாதியில் இடம்பெறாத மருந்து பொருள்னா கண்டங்கத்திரி. அது சிறு பஞ்சமூலத்தில் இடம்பெறும். பாடலின் அடி இடம்பெற்ற நூலின் பெயரை தேர்வு செய்ய. தூற்றின் கண் தூவியை வித்து. திரிகடுகம். அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. இது கூற்று. காரணம் என்னன்னா ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு. ஏ சரி ஆர் தவறு. சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்ய. தாம் கற்றவரை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் யார்னா கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தேர்வு செய்ய. தகுதியான் வென்றுவிடல். தகுதியான்னா பொறுமை என்று அர்த்தம். அடுத்த வினா விரிந்தது விரித்தது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. அடுத்த வினா கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும். 2 சொற்களுக்கிடையே இக்கு என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். கூற்று சரி, காரணம் சரி. அடுத்த வினா தமிழ் சொல்லை கண்டறிய. உடுக்கை. திவான் பகவதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொருத்துக. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 2. பெயரச்சங்களை வகையறிந்து பொருத்துக. ஏக்கு 3, பிக்கு 2, சிக்கு 4, டிக்கு 1. அடுத்த வினா ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிய. ஓல். பொருத்துக. அணிகம் என்பது ஊர்தி. அணிகம் என்பது படையின் ஓர் அளவு. அணிகம் என்பது சிவிகை. அணங்கு என்பது காமன். ஆப்ஷன் ஏ சரியான விடை. மீண்டும் ஒரு கூற்று காரணம். கூற்று. வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும்.
ஏ ஏ யா ஆ ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். காரணம், இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். கூற்று சரி, காரணம் சரி. கூற்று, மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் ஒன்று. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கும் நெடிலுக்கும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். கூற்று சரி, காரணம் சரி. பொறுத்துக. மறுப்பு என்றால் யானை தந்தம், விறகு என்றால் தந்திரம், மருகன் என்றால் வழிவந்தோன், சீரடி என்றால் சிறிய அடி. மீண்டும் ஒரு பொறுத்துக. மானி ஏய்க்கு 2 குள்ளன் என்ற அர்த்தம். மானி மாமன் என்ற அர்த்தம். கனகம் என்றால் படை என்ற அர்த்தம். இந்த கனகம் சின்னனா பொன் என்று அர்த்தம். சேர்த்தெழுதுக. பலா கூட்டல் அருமை, பலா வறுமை. பிரித்தெழுதுக. கங்கௌகம், கங்கா பிளஸ் ஓகம். கோரல் கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிய. அடுதல். பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓர் எழுத்து என்னன்னா வி. நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் டேஸ் என்ற பெயரால் அழைப்பர். நீரவர். நீரவர் என்றால் அறிவுடையோர் என்ற அர்த்தம். குதிர்தல் இணையான வேறு சொல்லறிக. படிதல். எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க. எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. அடுத்த வினா. பொருத்தமானதை தேர்வு செய்க. மலை. மலை என்ற சொல்லுக்கு வெற்பு, சிலம்பு, பொறுப்பு என்று அர்த்தம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வுக. களி என்றால் களி, குண்டலி என்றால் போர், சிறப்பு நகர் என்றால் மிகுதி. அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கூற்று, கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். காரணம், கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடிந்துள்ளன. கூற்று, காரணம் இரண்டும் சரி. ஆசிரியர் புகழியானிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக. ஆப்ஷன் ஏதே சரியான விடை. அடுத்த வினா. பொறுத்துக. நவ்வி என்றால் மறி, முதலை என்றால் பார்ப்பு, உடும்பு என்றால் ஓந்தி, மீன் கெண்டை என்றால் சினை. அடுத்த வினா. புள்ளின் உறுப்பை கண்டறிய. ஓலை. அக்ரிணை தொடரை கண்டறிய. மலர்கள் மலர்ந்தன. ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. கீழ்காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிய. இடைச்சொல்னா அம்மா, வாளி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. விசுவல் ஸ்கேனர்னா கற்புல மேவி. அடுத்த வினா. பொறியியலில் ஆங்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லிற்கு கலைச்சொல் தருக. ஊன்றுதலை. மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கு தமிழ் சொல்லை தருக. தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. அடுத்த வினா. பொறுத்துக. ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. அடுத்த வினா. இது உங்களுக்கு கூற்றுக்காரமே ரொம்ப எளிதானது, அது பிரச்சனை கிடையாது, நம்ம எளிதாக போட்டுடலாம். கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா எனும் பழமொழியின் பொருள் கண்டறிய. குறைத்து மதிப்பிடாதே. மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. கடன் கழித்தல் என்னன்னா மனமின்றி செய்தல். கடை விரித்தல்னா தன் ஆற்றலை சொல்லுதல். கச்சை கட்டுதல்னா முரண்படுதல். கக்கல் கரிசல்னா கலங்கல் நீர். அடுத்த வினா. வேலை பிசகு என்னும் மரபுத்தொடரின் பொருள் தெருக. தீய காலம். ஆப்பசைத்த குரங்குதனை போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள்னா வேதனை. இது ஒரு ஈஸி எளிமையானது, போட்டுடலாம். அடுத்த வினா. ப்ரப்போசல் என்னும் சொல்லிற்கு இணையான சொல்லை தருக. கருத்துரு. இரிகேஷன் டெக்னாலஜினா நீர்ப்பாசன தொழில்நுட்பம். தமிழக அரசியல் வானில் கவியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக
காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திரிகிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிய. யார்னா அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து முகமது இஸ்மாயிலை பற்றி இந்த மாதிரி கூறியிருப்பாங்க. அடுத்த வினா, டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது எது? எதுனா ஆப்ஷன் 4 டி 4 மட்டும். கூற்றுக்காரணம் கேட்டிருக்காங்க. உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுகிறார். காரணம், அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயை விலக்கியுள்ளது. கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வுக. ஆப்ஷன் 3 மட்டும் தவறு. என்னன்னா திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் கிராஸ் பாத்திரியார் என்பது தவறு. ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டது யாருன்னா குமரில பட்டர். அடுத்த வினா, நான்மணி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக. நாகனார். மண்ணோடியந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்னா இரக்கம் இல்லாதவரை பற்றி சுட்டுகிறார். நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.